ஆனா மரபுங்கிறது யாரு? கவர்னர் தான் குடியேற்றணும். கவர்னர் தான் மரபு. அதாவது பவர் நிறைய இல்லாம இருந்தாலும் கூட மரபு. சட்டம் இல்ல, அவங்கதான் பண்ணியாவணும் இல்ல, அண்ணதான் உட்காரணும்னு அர்த்தம் இல்ல, தம்பி கூட உட்காரலாம். ஆனா மரபு என்ன சொல்லுதுன்னா, மரபுனா என்ன? நீதி, நேர்மை. ஒன்னும் எழுதிங்க இந்த பாவத்துக்கு. நீதி, நேர்மை, தர்மம், இதெல்லாம் இந்த பாவத்தோட கண்மை. அப்புறம் இயற்கை, கடவுள். ஏன்னா நீதி, நேர்மை, இது எல்லாத்தையும் நீங்க அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில என்ன வரும்னா கடவுள்னு வந்து நிற்கும். ஓகேங்களா? நீதி, நேர்மை, இதெல்லாம் இந்த பாவத்துல அதான் மரபு. இது தொண்டு தொட்டு பாரம்பரியம், பாரம்பரியமா வருது. அது பாக்கியம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உழைக்காம பிறந்ததான் அதிர்ஷ்டம் சொல்லுவோம். ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலையை பணத்தை கொடுக்கணும், அது அதிர்ஷ்டம் இல்லை, அது சம்பளம்னு சொல்லுவோம். ஆனா எதுவும் பண்ணாம ஒருத்தருக்கு தராங்கன்னு வச்சுங்களேன், அது யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்? நமக்கு தகப்பனார்கிட்ட இருந்து கிடைக்கும். எதுவும் பண்ணாம, எந்த வேலையும் பண்ணாம, இன்னும் சொல்ல போனா முகேஷ் அம்பானிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தது. எந்த எக்ஸாம் எழுதாம நேரடியாக அதுக்கு குழந்தை பிறந்திருக்கு சார். எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. அது முகேஷ் அம்பானிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சார். முதல்ல ஒரு வேலை கிடைக்கத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் சார்? ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், என்ன பண்ணுவீங்க நீங்க? படிச்சிருக்கணும், எக்ஸாம் எழுதணும். ஆனா முகேஷ் அம்பானிக்கு பிறந்த குழந்தை எந்த ஒரு வேலையும் செய்யாம அவருக்கு குழந்தையா பிறந்திருக்கு. இது அதிர்ஷ்டம் தானே? இது என்னங்க சார்? புரியல யாருக்கும்? காமெடியா சொல்ற, யாருக்கும் புரியவில்லை. அதாவது அந்த லக்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாரம்பரியங்கிறது லக்கு தானே. ஒரு நல்ல அறிவாளிக்கு மகனா பிறகு லக்கு தானே. ஒரு குடிகாரனுக்கு குழந்தையா பிறகு துரதிருஷ்டம் தானே. ஓகேங்களா? அதுதான் இந்த லக். அதாவது ஒரு விஷயத்தை இயற்கையா கடவுளா பார்த்து தரக்கூடியது இது. மற்ற பாவம்லாம் வந்து அவங்கவுங்க சுய உழைப்புல வரக்கூடியது சார். இந்த பாவம் என்பது கடவுளாக பார்த்து தரக்கூடியது. அதனாலதான் இதுக்கு பூர்வ புண்ணியம், பாக்கியம் அப்படின்னு சொல்றது. அதிர்ஷ்டம். அப்புறம் அன்பளிப்பு. அன்பளிப்புனா என்ன? கிட்டத்தட்ட இதே வார்த்தை தான், வேற மாதிரி சொல்றேன் நான். டொனேஷன் சொல்றேன் இல்லையா? ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு ஒருத்தர் டொனேஷன் கொடுக்கிறார். அப்ப என்ன? அந்த கோயிலோட நிர்வாகம் எதுவுமே எந்த உழைப்பும் பண்ணாம இலவசமா வாங்குது இல்லையா? அதை இலவசமா வாங்குது. அன்பளிப்பு. உள்ளுணர்வு. உள்ளுணர்வுனா என்ன? டியூஷன் பவர் சொல்றது. நமக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இது இப்படிதான் இருக்கும், இது அப்படிதான் இருக்கும், உள்ளுணர்வு இருக்கு இல்லையா? அது இந்த பாவத்தோட காரகம். அப்ப முன் யோசனை. முன் யோசனை என்ன? வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு திறன். இதனால இருக்கலாம், அதனால இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய திறன். இதுதான் இந்த பாவத்தோட காரகம். இந்த பாவத்தை வச்சு எந்தெந்த விஷயத்துல நம்ம அனலைஸ் பண்ணலாம்னா, ஒருத்தர் என்ன படிப்பு படிச்சாரோ அதிலே வேலைக்கு போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானா இந்த பாவத்தை தான் அனலைஸ் பண்ணணும். ஒருத்தர் ஒரு படிப்பு படிச்சிருக்காரு, இந்த படிப்புல படிச்சது, இந்த படிப்புல அவர் வேலைக்கு போவாரா? இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா அவர் என்ன படிச்சாரோ அந்த படிப்புல இல்லாம வேற வேலையில போயிருப்பார். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் மெக்கானிக், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு புண்ணாக்கு வச்சுட்டு இருப்பார். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார். அப்ப என்ன, அந்த புண்ணாக்கு விற்கிறதுக்கும் கம்ப்யூட்டருக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் கெட்டு போனா அந்த உயர்கல்விங்கிறது சிறப்பா இருக்காது. இந்த பாவம் கெட்டு போனா அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்காது, துரதிர்ஷ்டமா போயிடும். ஓகேங்களா? அடுத்து 10வது வீடு. 10வது வீடுங்கிறது தொழிற்சாலை, பதவி, கௌரவம், அதிகாரம், அந்தஸ்து, முதன்மையான வேலை, கடமை,
இதெல்லாம் இந்த பாவத்தோட காரகம். தொழிலில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருத்தல் சார். தொழிலில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமான என்ன சார்? அதாவது இந்த தொழில் என்ன சார்? கன்சல்டன்சி இல்ல என்ன சார்? இல்ல தொழிலில் மற்றவருக்கு முன்னுதாரணமான ஒரு பொருள் என்ன சார்? இல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்ப செல்போன்ல என்ன கம்பெனி பெரிய கம்பெனி சார்? நோக்கியா, சாம்சங் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த கம்பெனியை நம்பி வாங்கலாம். பிராண்டட் நேம் சொல்றோம் இல்லையா? பிராண்டட் நேம் ஒரு பெரிய லெவலா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கார்ல போயிட்டு ஒரு 100 ஹோட்டல்ல கிராஸ் பண்ணிட்டு 101வது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு மீண்டும் வருவாங்க. இருக்காங்களா இல்லையா சார்? அதுங்க இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, வெளியில ஒரு சிலர் இருக்காங்க, நல்ல பெரிய ஆளுங்க. ஏன் அந்த 100 ஹோட்டல், ஆனா இவங்க கிராஸ் பண்ண 100 ஹோட்டல்ல 50 ஹோட்டல் இவங்க சாப்பிட்ட ஹோட்டல் அளவுக்கு இருக்கும். ஆனா அங்கதான் போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்க சாப்பாடு நல்லா இருக்கும், ரேட் அதிகமா இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த கடை மாதிரி அது இருக்கு சொல்றோம் இல்லையா? இவரை மாதிரி அவர் வேலை செய்யறாருன்னு சொல்றோம் இல்லையா? இந்த அதிகாரி மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எலெக்ஷன் சம்பந்தமான விஷயத்துல முதல்ல பெரிய புரட்சி பண்ணவர் சேஷன் மாதிரி சொல்றோம் இல்லையா? சகாய மாதிரி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு துறையிலேயோ ஒரு தொழிலையோ ரொம்ப ஸ்டாண்டர்டா பெரிய லெவல்ல இருக்கிறது இந்த பாவத்தோட தன்மை சார். அதாவது இந்த பாவங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உடலுக்குள்ள தொடையை குறிக்குது, அப்புறம் கல்லீரல் குறிக்குது. அதாவது இந்த பாவம் தொழில் அப்படிங்கிறது, அதனால தொழிற்சாலைன்னு சொல்றது. அதாவது எங்க வேலையாட்கள் அதிகமா இருப்பாங்க? ஒரு தொழிற்சாலையில வேலையாட்கள் அதிகமா இருப்பாங்க. அதனால தொழிற்சாலை, பதவி, கௌரவம், அதிகாரம். அதாவது இந்த 6வது வீட்டுக்கும் உத்தியோகம் இருக்கு, 10வது வீட்டுக்கும் உத்தியோகம் இருக்கு. இந்த 6வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, 6வது வீடுங்கிறது உத்தியோகம் தான், 10வது வீட்டு பதவியின் பேர். ஒரு பேங்க்னா மேனேஜர், ஒரு ஸ்கூல்னா ஹெட் மாஸ்டர். ஒரு ஸ்கூல்ல நிறைய வாத்தியார், ஹெட் மாஸ்டர் வாத்தியார் தானே என்ன சார்? மாஸ்டருக்கு ஹெட் மாஸ்டருக்கு என்ன வித்தியாசம் சார்? ஹெட் மாஸ்டருக்கு ஹெட் இருக்கும், மற்றவங்களும் ஹெட் இருக்காதா? அப்ப தலைவர், அந்த இங்க இருக்கிற மாஸ்டருக்கு எல்லாருக்கும் அவர் தலைவர். பேங்க்ல எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, மேனேஜருக்கு தனி கேபின் இருக்கு இல்லையா? மத்தவங்க யாரும் வேலை செய்யலையா? மத்தவங்க வேலை செய்யறது இவர் கையில இருக்கு. இவர் தான் அதிகாரத்தை கையில வச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அதிகாரம் சொல்றோம், பதவின்னு சொல்றோம், கௌரவம் சொல்றோம், அந்தஸ்துன்னு சொல்றோம். அதாவது ஒருத்தருக்கு அந்தஸ்துங்கிறது எப்படி கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே ஒருத்தருக்கு கிடைக்கிற அந்தஸ்துங்கிறது சாதாரணமாவே ஒருத்தருடைய தொழிலை சொன்னாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சம்பாதிப்பாரு. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க. முதல்ல கேட்கிற கேள்வி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன பண்றீங்கன்னு கேட்பீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? இல்ல தம் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படியே சொல்லுவார். அவரு என்ன சொல்லுவார் சார்? ஆக்சுவலா இல்ல சார், நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர்